சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடக்குமுறைகளுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளுக்கும் எதிர்ப்பு. கட்டார் மன்னருடன் அனுர தொலைபேசியில் கலந்துரையாடல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் சாதகமான பதில். இலங்கையில் டீசல் 600 ரூபாவாக அதிகரிக்கும். தயாசிரி ஜெயசேகர எச்சரிக்கை. இலங்கையில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட 1800க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் புனர்வாழ்வளிக்க திட்டம். டெல்லி செல்லும் எடப்பாடி தொகுதி பங்கீடு தொடர்பில் முக்கிய பேச்சு. ஈரானின் எரிவாயு வயல் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து எதுவும் தெரியாது என்கிறார் ட்ரம்ப். கட்டார் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறும் எச்சரிக்கை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மாணவர்களால் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது இன்று காலை 10 மணிக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆரம்பமாகியுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு மாணவர்களினால் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் பல்கலைக்கழக பதிவாளருக்கு எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 16ஆம் திகதி விசாரணை நடத்தப்படவுள்ளதாக தெரிவித்து குறித்த கடிதத்தை 17ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையிலேயே விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரையாளர்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கைக்கு நம்பகமான எரிசக்தி பங்காளியாக கட்டார் தொடர்ந்து செயற்படும் என கட்டார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானிக் தெரிவித்துள்ளார். தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்ய தனது நாடு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் மன்னர் உறுதியளித்துள்ளார். கட்டார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானிக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் தொலைபேசி வழியிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கட்டாரில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கேட்டறிந்துள்ளார். கட்டார் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஈரானிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக இலங்கையின் ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதன்போது வெளிப்படுத்தினார். கட்டாரில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரின் நலன் குறித்து மன்னர் அல் தானி ஜனாதிபதிக்கு உறுதியளித்தார். கட்டார் எல்லைக்குள் வசிக்கும் அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பிலும் தமது அரசாங்கம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் நிலவும் இராணுவ பதற்றங்கள் உலகளாவிய எரிசக்தி துறை மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்படுத்தியுள்ள நேரடி தாக்கங்கள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். சர்வதேச ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்வதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சர்வதேச மற்றும் பிராந்திய அளவிலான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று இரு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் இலத்திரனியல் குறியீட்டு முறையின் கீழ் எரிபொருள் வழங்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்துக்கு அமைவாக இன்று முதல் எரிபொருட்கள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருட்கள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் டீசலின் விலை 1 லிட்டருக்கு 550 முதல் 600 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏப்ரல் மாதம் இலங்கையை சென்றடையவிருக்கும் எரிபொருள் கப்பலின் விலையை அடிப்படையாக கொண்டே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்.
எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி இலங்கைக்கு வரவுள்ள டீசல் கப்பலின் விலை மிக அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உள்ளூர் சந்தையில் டீசல் விலை தவிர்க்க முடியாதபடி பெரும் உயர்வை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மீண்டும் வரிசைகள் உருவாகியுள்ளமைக்கு அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகமே காரணம் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எரிபொருள் கொள்வனவுக்காக நடவடிக்கைகளை உரிய காலத்தில் முறையான திட்டமிடலுடனும் முன்னெடுக்க அரசாங்கம் தவறியுள்ளமையே இந்த நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளதாக தயாசிறி ஜெயசேகர மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. துபாய்க்கான விமான சேவைகள் இன்றும் நாளையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் தமாம், டோஹா, குவைத் ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. பயண முன்பதிவுகளை செய்தவர்கள் தங்களின் போக்குவரத்து தொடர்பில் 1979 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகங்களுக்கு சென்று விமான சேவைகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன 1987ஆம் ஆண்டு தனது தேர்தல் பிரச்சாரத்துக்காக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டிடமிருந்து 10 லட்சம் அமெரிக்க டாலர்களை நிதியாக கோரியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ரகசிய ஆவணங்கள் அண்மையில் பகிரங்கப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து த வயர் இணையதளம் வெளியிட்டுள்ள புலனாய்வு கட்டுரையில் இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 மற்றும் 14ஆம் தேதிகளில் பரிமாற்றப்பட்ட ரகசிய தகவலின்படி மொசாட் பிரதிநிதி ஒருவருடனான சந்திப்பின் போதே JR ஜெயவர்தன இந்த நிதியை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஸ்ரேலியர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய JR ஜெயவர்தன இந்த நிதியுதவியை கோரியதாக ஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் பணம் வழங்கப்பட்டதா இல்லையா என்பதற்கான ஆதாரம் ஏதும் இன்னும் வெளியாகவில்லை. இதேவேளை இலங்கையில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த போது $30 மில்லியன் பெறுமதியான ராணுவ தளவாடங்களை இஸ்ரேல் இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இதில் அதிவேக பந்து படகுகள், மினியூஸ் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் இலத்திரனியல் வேலிகள் மற்றும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் அடங்குகின்றன. அத்துடன் ஸ்ரேலிய பயிற்சியாளர்கள், விவசாய ஆலோசகர்கள் என்ற போர்வையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு குறிப்பாக வடக்கு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் விசேட அதிரடி படையினருக்கும் இவர்கள் பயிற்சி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தமிழிஞர்கள் காணாமல் ஆக்கப்படுதல், மக்கள் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சுகள் மற்றும் சித்திரவதைகள் குறித்து இஸ்ரேலிய ராஜதந்திரிகள் நன்கு அறிந்திருந்தனர் எனவும் அந்த ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனினும் ராஜதந்திர நலன்களுக்காக இஸ்ரேல் இலங்கையுடன் ரகசிய உறவை தொடர்ந்து பேணியதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் குமாரி ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை மற்றும் குமார ஜெயக்கொடி தற்போதைய அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட உள்ளது. இதற்கமைய இன்று காலை குறித்த தீர்மானத்தை சபாநாயகரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். 3 பிரதான காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசு கட்சி கையொப்பமிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உலகில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த விவாதம் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள சில பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் எனப்படும் வேதாகமம் விநியோகிக்கப்பட உள்ளதாக வெளியான சர்ச்சை தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அவதானம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் வை. ஜெயச்சந்திரனுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் ஒன்றால் பாடசாலை மாணவர்களுக்கு பைபிள் எனப்படும் வேதாகமம் வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தால் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட அனுமதி கடிதம் தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டது.
குறித்த அமைப்பு தமக்குரிய கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்கே அனுமதி கோரியிருந்த போதிலும் கல்வி திணைக்களத்தின் ஆரம்ப கடிதத்தின் வாசகங்கள் அனைத்தும் மாணவர்களுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளதாக புரிந்து கொள்ளப்பட்டு சர்ச்சைகள் எழுந்தன. இதனையடுத்து குறித்த விநியோகமானது ரோமன் கத்தோலிக்கர் அல்லது கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மாத்திரமே என மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளரால் திருத்தப்பட்ட கடிதம் ஒன்றின் மூலம் பின்னர் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த விடயம் தொடர்பில் சர்ச்சைகள் தொடரும் நிலையில் பாடசாலை கட்டமைப்புகள் மத நல்லிணக்கத்தை பேணுவதும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதும் மிக அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதற்கான உரிய ஒழுங்கு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கமைவாக பாடசாலைகளுக்குள் வெளிநபர்களோ அல்லது அமைப்புகளோ நேரடியாக சென்று மதநூல்களை விநியோகிக்கும் நடைமுறை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். வேதாகமத்தை விநியோகிக்க விரும்பும் குறித்த நிறுவனம் அவற்றை வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும் நூல்களை கிறிஸ்தவ பாடத்திற்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர்களின் நேரடி கண்காணிப்பின் கீழ் அந்த நூல் அவசியமான மற்றும் பாடத்தை கற்கும் மாணவர்களுக்கு மாத்திரம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த முறையான நிர்வாக நடைமுறையினூடாக பாடசாலைகளில் சகல மத மாணவர்களிடையும் நல்லிணக்கம் பாதுகாக்க படுவதுடன் தேவையற்ற முரண்பாடுகளை தவிர்க்கும் எனவும் நம்புவதாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியானது சாதகமானதென்றும் அவ்வாறு கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை அளிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இந்நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்காக சட்ட திருத்தத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவுடன் கலந்துரையாடி சட்டவாக்க பணிகளை விரைவுபடுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் உருவான போதிலும் எந்தவொரு சவாலுக்கு மத்தியில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் முடங்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தினார். போதைப் பொருள் விநியோகம் மற்றும் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை பலப்படுத்துதல் உள்ளிட்ட தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வேகமாக கைவிடாமலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து சமூகத்துடனும் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை பேணி இந்த தேசிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முடிவை நோக்கி கொண்டு செல்ல அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்துள்ளார். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இன்று வரை 1,24,412 கைதுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 4,520 கிலோகிராம் கஞ்சா, 1,066 கிலோ 352 கிராம் ஹெரோயின், 5,58,300 சட்டவிரோத சிகரெட்டுகள், 1,930 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள், 270 கிலோகிராம் கொகைன் மற்றும் 9,83,143 போதை மாதிரிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த கொகைன் தொகையானது வரலாற்றில் அதிகூடிய மற்றும் அதிக விலையுடைய கொகைன் தொகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டவர்களில் சமூகத்தின் பல்வேறு தரப்பு மக்கள் உள்ளதாகவும் அவர்களில் 1,772 சிறுவர்களும் 81 சிறுமிகளும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான சந்தேக நபர்கள் 196 பேரும், தடுப்பு காவலில் 2,268 பேரும் உள்ளதுடன் தற்போது 1,840 பேர் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். புனர்வாழ்வு அளிப்பதில் நிலவும் சட்ட ரீதியான பலவீனங்களால் அந்த பணிகள் தாமதமான போதிலும் அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழு இதுகுறித்து கலந்துரையாடி எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். அதேபோல் அமலில் உள்ள புனர்வாழ்வு சட்டத்தில் உள்ள சில கட்டுப்பாடுகள் காரணமாக போதைக்கு அடிமையானவர்களை முறையாக சமூகமயப்படுத்துவதில் உள்ள தடைகள் மற்றும் அந்த மையங்களின் கொள்ளளவு போதுமானதாக இல்லாமை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது.
மறுவாழ்வு சட்டத்தை தற்காலத்திற்கு ஏற்றவாறு விரைவாக திருத்தம் செய்வதற்கும் அதற்கான முன்மொழிவுகளை மிக விரைவாக பெற்று நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். தற்போது கைப்பற்றப்படும் போதைப்பொருள் மாதிரிகளை பரிசோதித்து அறிக்கை பெறுவதற்கு நீண்ட காலம் எடுப்பதாலும் வழக்கு நடவடிக்கைகள் தாமதமாவது குறித்து அது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக தனி நீதிமன்றம் மற்றும் நீதித்துறை நடைமுறையை நிறுவுதல், மாகாண மட்டத்தில் போதைப்பொருள் தொடர்பான தனி நீதிமன்றங்களை நிறுவுதல், போதைப்பொருள் குற்றங்களுக்காக காவல்துறை சட்டப்பிரிவுகளை வலுப்படுத்துதல் போன்ற ஆலோசனைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதேபோல் பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்றுவதற்காக பாடசாலை மட்டத்தில் செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் பாடசாலைகளை அண்டியதாக மேற்கொள்ளப்படும் சோதனைகள் மற்றும் அதன் புதிய திட்டங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் இறுதி நாளை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என அரசியல் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக இன்று டெல்லி செல்லவுள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று இரவு சென்னைக்கு வரவுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை குறித்து அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் இது குறித்து நீண்ட பதிவொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். ஈரானின் முக்கிய எரிசக்தி மையமான சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவோ அல்லது கட்டாரோ முன்னதாக அறிந்திருக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தன்னிச்சையாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கட்டாரில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் நியாயமற்றது மற்றும் அநீதியானது என அவர் கூறியுள்ளார். ஈரான் மீண்டும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலின் உதவி இல்லாமலேயே அமெரிக்கா ஈரானின் முழு சவுத் பார்ஸ் எரிவாயு வயலையும் வெடிக்க செய்து தகர்க்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இத்தகைய பேரழிவை தான் விரும்பவில்லை என்றும், ஆனால் கட்டார் மீண்டும் தாக்கப்பட்டால் இந்த முடிவை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல கட்டாரில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இறையாண்மையை சீர்குலைக்கும் நோக்கில் கட்டாரையும் அதன் அண்டிய நாடுகளையும் ஈரான் தொடர்ந்தும் குறிவைத்து வருவது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடக்குமுறைகளுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம், குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளுக்கும் எதிர்ப்பு. கட்டார் மன்னருடன் அனுர தொலைபேசியில் கலந்துரையாடல், எரிபொருள் விநியோகம் தொடர்பில் சாதகமான பதில். இலங்கையில் டீசல் 600 ரூபாவாக அதிகரிக்கும், தயாசிரி ஜெயசேகர எச்சரிக்கை. இலங்கையில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 1800க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் புனர்வாழ்வளிக்க திட்டம். டெல்லி செல்லும் எடப்பாடி, தொகுதி பங்கீடு தொடர்பில் முக்கிய பேச்சு. ஈரானின் எரிவாயு வயல் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து எதுவும் தெரியாது என்கிறார் ட்ரம்ப். கட்டார் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறும் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.